அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி புதினா சட்னி அரைக்க போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்கிறேன். பச்சை மிளகா ஒரு 6-7 பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். உப்பு, இஞ்சி ஒரு துண்டு, 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி அளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, மல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். இதில் புதினா சட்னியில் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சோன்னு சொன்னால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் நல்லது. அதனால் சேர்த்து தான் நான் அரைப்பேன். நீங்களும் அரைச்சி பாருங்கள். இப்போ எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் போடுறேன். இஞ்சி போட்டுக்கோங்க, பச்சை மிளகா நீங்கள் பார்த்து போடுங்க காரத்துக்கு எவ்வளோ எப்படி வேணும்னு சொல்லிவிட்டு. வெங்காயம், உப்பு, புளி. இது முதல்ல கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் போடலாம். புதினா எல்லாம் இந்த அளவு அரைஞ்ச பிறகு இப்போ புதினா எல்லாம் போட்டுக்கணும். இப்போது மல்லித்தழை வைக்கிறேன். இப்போ இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போடணும். இப்போ அரைச்சிருக்கிற விழுதை போட்டாச்சு. கொஞ்சம் மிக்ஸி கழுவி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா சுண்டி வரட்டும். கொஞ்சம் மேலே தெறிக்கும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இது கொஞ்சம் தெறிக்கும். அதனால் கொஞ்சம் மூடி வச்சு இது மாதிரி ஆன பிறகு எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் கம்மியாக தான் இருக்குது, இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 10 நாள் ஒரு வாரம் வச்சுக்கணும். சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ கொஞ்சம் இப்படி இருக்கு இல்லையா, கொஞ்சம் இன்னும் கெட்டியாகனா போதும். இப்போ உப்பு புளிப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் செஞ்சதில் சரியாக இருக்குது. நீங்கள் பார்த்து உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், எண்ணெய் இது மாதிரி பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ கெட்டியாக இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியானாலும் நல்லா இருக்காது. இது இட்லி, தோசை, கஞ்சி இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 3த்தையும் போட்டு அரைங்க, நல்லாவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கும் நல்லது. ரொம்ப ஈஸியான சுவையான
புதினா சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.